கல்யாணம் திருமணம் வாழ்க்கை இருக்கும்போதே இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கல்யாணம் பண்ணும்போதும் தட் இஸ் நாட் அ வேலிட் மேரேஜ். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பெண்கள் வந்து இந்த அலிமோனி வாங்குறத ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இப்போ மேரேஜே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுதுன்னு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது அடுத்த ஒரு மெத்து. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டில் உண்மையாகவே பார்க்கும்போது பொதுவாக ஒரு பெண்களோட மனநிலையும் சொல்கிறேன், இல்லை ஜென்ரலாகவே இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வரதட்சணை கொடுமை வந்து இட் இஸ் லீகலி அஃபென்ஸ். சரிங்களா? நீங்கள் வந்து டவுரி வந்து கேட்கவும் முடியாது, அது கேட்டாலும் அது வந்து அஃபென்ஸு, கொடுக்கவும் கூடாது. சிவில் இன் நேச்சர் சொல்லுவேன், அதாவது அது குற்றம் அப்படின்னு வந்து கிடையாது, சட்டத்திலே அது குற்றம் கிடையாது. பட் அஃபேரை வந்து நீங்கள் ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸாக மட்டும்தான் கேட்க முடியும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனமாரா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அனுஷா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். அட்வொகேட்டாகவும் இருந்து இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராகவும் இருக்கிறீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய தொகுதி டி நகர் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றியடையவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போது டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ விஜய் அண்ட் சங்கீதா இவர்களுடைய விவாகரத்து இஷ்யூ தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், எனக்கும் என் கணவருக்கும் வந்து சில பிரச்சனைகள் காரணமாக எனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போது அதுக்கப்புறமா ரீசெண்டான நியூஸ் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும், என்னோடய வீட்டில் வந்து என்னை விடமாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அவங்களுடைய மனைவி. இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கே வந்து பிரச்சனைகள் வரப்போ, இப்போ சாதாரணமான ஒரு உமன், ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இந்த டிவோர்ஸ் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தோணும். இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது, அப்போ ஒரு சாதாரண பெண்மணிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி தான் இந்த நேர்காணலில் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். செலிப்ரிட்டி ஆனாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண பெண்மணி ஆனாலும் சரி, எல்லாருக்குமே சட்டம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நமக்கு முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைனா லிவிங் டுகெதர், இதில் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயுமே ஒரு அப்யூஸ், ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஒரு அப்யூஸை அனுபவிக்கிறாங்க. அப்யூஸ் அப்படின்னா என்னன்னா ஃபிசிக்கல், உடல் ரீதியான அப்யூஸ், வார்த்தைகள் வேர்பல் அப்யூசஸ், இமோஷ்னல் அப்யூசஸ், ஃபினான்ஷியல் அப்யூசஸ். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து பைசா கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. பட் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன செலவு இருக்குது? ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். சில நேரங்களில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்யூசஸ், அப்படி இந்த மாதிரி எந்த அப்யூசஸ் இருந்தாலுமே இதிலிருந்து பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இப்போ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் பெண்களுக்கு இந்த ஒரு சட்டம் கொடுக்குது அப்படின்னா, முதல்ல அவங்க தன்னுடைய கணவர் வீட்டில் வசிக்கக்கூடிய உரிமை வந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் இருக்குது. ஒரு கணவர் வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங் நடந்துன்னு இருக்கிறதே கூட சரி, அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியில் ஒய்ஃபை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக வந்து சொல்ல முடியாது. எஸ், தே ஹாவ் அன் ஈக்குவல் ரைட் even if the property is in the name of the husband.
இப்போ அந்த வீடு வந்து ஹஸ்பண்ட் பேர்லேயே இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியம் அவர் பேரில் இருந்தால் கூட மனைவி அப்படிங்கிற ஒரு அந்த உறவுக்குள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய சகல உரிமைகளும் இருக்குது. இப்போ வந்து கணவர் பேர்லேயே வீடு இல்லை, அது மாமியார் மாமனார் பேரில் இருக்குது அப்படின்னாலுமே சரிங்களா, அந்த விவாகரத்தாகி அந்த ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகல உரிமையும் இருக்குது. ஸோ முதல்ல வந்து யாருமே வந்து ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவது அப்படிங்கிறது வந்து நம்ம சட்டத்தில் அனுமதியே கிடையாது. ஓகே, ஸோ வெதர் இட் இஸ் a celebrity or a common woman, the law is same. She has all the protection not to be thrown out of a matrimonial home. ஓகே, பொதுவாக இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலகாலமாக இருக்குது அப்படிங்கிறது சட்டம் அப்படிங்கிற பெண்களுக்கு கடுமையாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த அலுமினி அப்படிங்கிறத வாங்குறதே வந்து நிறைய பேர் வந்து அதுலேயே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு. இப்போது ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அலுமினி தேவையில்லை, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. உண்மையாகவே இந்த அலுமினி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வாங்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஓகே, see அலிமோனி அப்படின்னா இப்போது வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங் நடக்கிறது. ஓகேங்களா, டிவோர்ஸ் ப்ரொசீடிங் நடக்கும் பொழுது இப்போ அந்த பெண் வந்து சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸ், இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ், குழந்தைகளுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நடக்கும்போதே இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாகரத்து இஷ்யூஸ்லாம் நடக்கும்போது நம்ம பெண்கள் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் கோர்ட்டில். இப்போ இதை தாண்டி மந்த்லி மெயின்டெனன்ஸ், இப்போது கேஸ் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து மந்த்லி எனக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ், எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பர்மனண்ட் ஆலிமோனி ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அப்படியும் கேட்கலாம். இப்போ இது எல்லாமே எப்படி ஒரு கோர்ட் டிசைட் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் சில கமெண்ட்ஸ் கேட்குற மாதிரி சில கமெண்ட் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த ஆலிமோனி வாங்குறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினச்சிட்ருக்காங்க, இப்போ மேரேஜே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது. See, it is actually not true. சரிங்களா, போய் நான் இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு கோர்ட்டில் போய் எனக்கு 1 கோடி அலிமோனி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே 1 கோடி அலிமோனிலாம் வந்து எந்த கோர்ட்டும் கொடுக்காது. ஸோ அந்த ஹஸ்பண்டோடைய அவரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாருனா ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டணும், பேங்க் பேலன்ஸ் காட்டணும், அவர் இப்போ என்ன தொழில் செய்கிறாரு, அவரோட வருமானம் என்ன, அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் கொடுக்கணும். ஒய்ஃபும் அவங்க தரப்பில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஒர்க் டீட்டெயில்ஸு, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க பேரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கணவன் மனைவி 2 பேரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோர்ட் வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இந்த ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அவங்க ஆல்ரெடி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்போ அந்த குழந்தைகளும் ஒய்ஃப் கிட்ட இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் 2 பேரோட இன்கம், 2 பேரோட பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் ஒரு கோர்ட் டிசைட் பண்ணுமே வழிய ஒரு பெண் வந்து 5 கோடியோ 10 கோடியோ 50 லட்சமோ எவ்வளோ கேட்டாலும் கோர்ட் கொடுத்துரும் அப்படிங்கிற இந்த ஒரு மித் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆலிமோனிங்கிறது ஒரு பிஸ்னஸ், மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது அடுத்த ஒரு மித்து. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டில் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பேசிக் மெயின்டெனன்ஸ் 10,000 அப்படிங்கிற ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் கூட பெண்கள் வந்து வாங்க முடியாமல் அவ்வளோ வந்து சிரமப்படுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் வருஷக்கணக்காக இந்த ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பணம் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் தாமதமாகும், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு பிஸ்னஸ், மேரேஜ் பிஸ்னஸ். பெண்கள்லாம் ஆலிமோனியை வச்சு ஒரு மேரேஜ் பண்ணி உடனே வெளில வந்து பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறதே முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதல். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கண்டிப்பாக. ஸோ இப்போ இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு பக்கம் வந்து ஓகே எனக்கும் என்னுடைய கணவருக்கும் செட் ஆகலை, ஒரு முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு ஓகே ஸ்ட்ராங்காக போல்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓகே என்னுடைய குழந்தை இருக்குது, ஸோ அவளுக்காக நம்ம பொறுத்துட்டு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ சொசைட்டி, ஃபேமிலிஸ் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், வரதட்சணை கொடுமையினால் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் அதற்கான கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாமல் சூசைட் பண்ணக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது
அவங்களோட ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தாண்டி ஸோ நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல இந்த டிவோர்ஸில். ஸோ இதை எப்படி பெண்கள் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, இது வந்து எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ரியலைஸ் பண்ணணும், இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்க போகிறேன்னா இது வந்து எனக்கு இன்னும் கடைசி வரைக்கும் தொடர போகிறதா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லை இதிலேருந்து நான் வெளியில் வந்து முதல்ல என்ன நான் வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு நான் என் வாழ்க்கையை வந்து ஒரு தரமான ஒரு வாழ்க்கையாக நான் வாழ போகிறேனா அப்படிங்கிற முடிவை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக எடுக்கணும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே உங்களுக்கு முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சட்டம் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும். சரியா? ஸோ இல்லை நம்ம வந்து இந்த அப்யூசிவ் பொதுவாக ஒரு பெண்களோட மனநிலையும் சொல்கிறேன், இல்லை ஜென்ரலாகவே இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ மைண்டு லெவலில் அவங்களுக்கு அது அப்படியே பழகி போயிடும், அந்த ஒரு அடிமைத்தனம் பழகி போயிடும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது பழகிடும். அதுலேருந்து வெளியில் வர்றது தான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தைரியமாக எடுக்கணும். அப்போ அந்த முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நமக்கு சட்டம் வந்து நமக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டெசிஷன் அண்ட் ஆல்சோ யூ கெட் டயர்ட் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ். இட் இஸ் ட்ரூ, அது வந்து உண்மை. நம்முடைய சட்ட அந்த என்ன சொல்கிறது கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து டிலே ஆகும், நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணணும், அப்போ உங்களுக்கு ட்ராக் ஆன் ஆகும், இது எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எதை வந்து நீங்கள் வாட் இஸ் தட் யூ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். Correct? You want a peaceful life. You want a life which you think you need to live like this அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை மைண்டில் நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த சில விஷயங்கள் இது வந்து கோர்ட்டுக்கு நான் ஒவ்வொரு கிளைண்ட்கிட்டையும் சொல்லும்போது அதுதான், ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. இது எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்ததே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு முடிவே பெரிய ஒரு ஸ்டெப். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அடுத்த டெசிஷன் இது உங்களுக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலும் யூ வில் கெட் ட்ரெயின்டு அண்ட் ஃபினான்ஷியலும் சில பேருக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ணினால் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தேவையான ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அதை பற்றி தான் நீங்கள் அதை ஃபோக்கஸில் வைக்கும் பொழுது இது வந்து இதை நீங்கள் பெருசாக கருதக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அதுதான் கரெக்ட்? சரி, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னா என்னங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். மியூச்சுவல் கன்சென்ட் சொல்லும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள உள்ள எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் கோர்ட்டில் மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷன் போடும்பொழுது எல்லா கிளாஸஸையுமே அதில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ எல்லா கிளாஸஸ் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவ்வளோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க போகிறாரு, இல்லை அலிமோனி கொடுக்க போகிறாரா, இல்லை அது தேவையில்லைன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்களா, அது மாதிரி குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா குழந்தைங்க யாரோட கஸ்டடியில் இருக்க போகிறது. ஸோ ஒருத்தரோட கஸ்டடியில் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு விசிட்டேஷன் வந்து எப்படி குழந்தைங்க வந்து அவங்க பார்க்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸஸையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மியூச்சுவலான டேர்ம்ஸில் நம்ம செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பெட்டிஷனாக கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணும்போது தான் இட் இஸ் கால்ட் மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். ஸோ இது வந்து என்ன, இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து அவங்க மியூச்சுவலி அந்த டேர்ம்ஸ்குள்ளே வரணும். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை, அதுக்கு தான் கோர்ட்டுக்கே வராங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இன்னொருத்தர் அதுக்கு அக்ரி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒருத்தர் ஃபைல் பண்ணுறது, இன்னொருத்தர் அதுக்கு வந்து கேஸை நடத்துறது அப்படின்னு கேஸ் ட்ராக் ஆகும். ஸோ இஃப் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எங்களுக்குள்ளே நாங்கள் மியூச்சுவலாக எல்லா டேர்ம்ஸையும் கிளியர் பண்ணிக்கிறோம், நாங்கள் இனிமேல் வாழ போகிறது இல்லை, எங்களுக்கு லீகலாக விவாகரத்து அப்படிங்கிற அந்த லீகல் ஸ்டேட்டஸ், டிவோர்ஸ் அப்படிங்கிற லீகல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிற போது தான் நம்ம வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இதை ஏன் ஈஸி சொல்கிறோன்னா உங்களுக்கு 2 ஹியரிங்கில் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அப்புறம் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணோன்னா ஒரு 6 months டைம் கொடுப்பாங்க. அந்த 6 months டைம் எதுக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து திருப்பி ரீகன்சைல் ஆகி திருப்பி ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வராதா அப்படிங்கிறது நம்ம கோர்ட் வந்து அதை திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த 6 months டைம் கொடுப்பாங்க.
அதுக்கப்புறமா இல்லை நாங்கள் 2 பேருமே வாழ போகிறது இல்லை, எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் என்ன உங்ககிட்ட கொடுத்துருக்கோமோ இதுதான் வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்துட்டாங்கன்னா ஸோ ஒரு 6 months கழிச்சு டிவோர்ஸ் வந்து வில் பி கிராண்ட். ஓகே. ஸோ பொதுவாக இப்போது ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது ஸோ 2 பேட்டர்னில் வந்து டிவோர்ஸ் கேசஸ் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து வரதட்சணை கொடுமை. ஸோ இது வந்து இப்போது சொசைட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி அஃபேர்ஸ். ஸோ மனைவிக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருக்கிறதோ இல்லை கணவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கிறதோ இதுக்காகவும் வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 பேட்டர்னில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும்? சரி, 2 பேட்டர்ன் சொல்கிறச்சே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வரதட்சணை கொடுமை வந்து இட் இஸ் லீகலி அஃபென்ஸ். சரிங்களா? நீங்கள் வந்து டவுரி வந்து கேட்கவும் முடியாது, அது கேட்டாலும் அது வந்து அஃபென்ஸு, கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் வந்து வரதட்சணையை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குது, டவுரி டிமாண்ட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் அந்த சொன்ன கேசஸ் எல்லாமே ரீசெண்டாக வந்த கேசஸ் எல்லாம் நீங்களே ஒரே பேட்டர்ன் பார்ப்பீங்க. அந்த பெண்கள் தைரியமாக வீட்டில் சொல்லவே மாட்டாங்க. கரெக்டாக அவங்க அனுபவிக்கிற அந்த வரதட்சணை கொடுக்கலன்னு சொல்லி அவங்க அனுபவிக்கிற எந்த ஒரு கொடுமையுமே தைரியமாக வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மைண்டில் என்ன தோணுன்னா நம்ம அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பல இடங்களில் வந்து பேரண்ட்ஸ் அந்த பெண்களுடைய பெற்றோர்களே வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரு, திருப்பி இங்கே வந்தால் நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி ஒரு ஹானர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக மனதில் நினைத்து கொண்டு அந்த பெண்கள் வந்து ஓப்பனாக வரதட்சணை கொடுமைகளை வந்து வெளியில் சொல்கிறதில்ல, அவங்க ஓன் பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்கிறதில்ல. சொன்னாலும் பல இடங்களில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு முடிவை தைரியமாக எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் உங்களுக்கு நம்முடைய சட்டம் துணை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கணும். அதே மாதிரி அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லை நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொடுமையோ இல்லை ஒரு அப்யூஸ் அப்படிங்கும்போது அதை நீங்கள் பொறுத்து கொள்வதே முதல்ல தவறு. சரிங்களா? ஸோ அதை முதல்ல அதுலேருந்து நீங்கள் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வரணும். ஸோ யார் சப்போர்ட் பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்ன, நடக்கிறது ஒரு குற்றம். அப்போ அந்த குற்றத்துக்கு எதிராக என்னுடைய குரலை நான் எழுப்பணும் அப்படின்னு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து முதல் படி எடுத்து வைக்கும்போது மற்றது எல்லாம் உங்களுக்கு தானாக அமையும். ஓகே. 2வது பேட்டர்ன் இந்த அஃபேர். அஃபேர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் சிவில் இன் நேச்சர் சொல்லுவேன். அதாவது அது குற்றம் அப்படின்னு வந்து கிடையாது, சட்டத்திலே அது குற்றம் கிடையாது. பட் அஃபேரை வந்து நீங்கள் ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸாக மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ இப்போ வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னா தட் வில் பி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், அவ்வளோதானே வழியா அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படாது. ஸோ அதை வந்து மெயின் ரீசனாக சொல்ல முடியாது. மெயின் ரீசனாக டிவோர்ஸ்க்கு சொல்லலாம், விவாகரத்துக்கு அது ஒரு மெயின் ரீசன். பட் கிரிமினல் ஆஃபென்ஸ் அப்படின்னு கிடையாது அது. இப்போ டவுரி வந்து உங்களுக்கு கிரிமினல் ஆஃபென்ஸ், நீங்கள் வந்து யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் என்னமோ எடுப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, இது வந்து குற்றம், அதாவது கிரிமினல் ஆஃபென்ஸ் இல்லை. இதை வந்து நீங்கள் டிவோர்ஸ்க்கு ஒரு மெயின் ரீசனாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு அஃபேர் இருக்கிறதுனால நான் வந்து டிவோர்ஸ். கரெக்ட். வேற ஒரு அஃபேர், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒரு அஃபேரும் இருந்தாலும் அது வந்து ஒரு ரீசன் ஃபார் டிவோர்ஸு. அதே மாதிரி திருமணம் ஆகும்பொழுது சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வேற ஒரு மனைவியோடயே இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து தெரியாமலும் சில பெண்கள் கல்யாணம் பண்ணலாம். சில பேர் தெரிஞ்சே கூட அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டிவோர்ஸே இருந்திருக்காது, கல்யாணம் திருமணம் வாழ்க்கை இருக்கும்போதே இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கல்யாணம் பண்ணும்போதும் தட் இஸ் நாட் அ வேலிட் மேரேஜ்.